நம்ம லாஸ்ட் பதிவு அமாவாசையை பத்தி போட்டிருந்தோம், பங்குனி அமாவாசையை பத்தி. அதுல கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அமாவாசை அன்னைக்கு கிரகணம் வருது, கிரகணம் நமக்கு தமிழ்நாட்டுல தெரியுமா, இருக்கா, கிரகணத்து போது என்னென்னலாம் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிவு கொடுங்க பாய். அந்த நேரத்துல என்ன விஷயம் பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்றது முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல என்ன கிழமையில வருதுன்னு பாத்தீங்கன்னா, வரும் சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு டைமிங்கோட பாத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் டைம் இருக்குது, கிட்டத்தட்ட 4 hours கேட்டுங்களா. 4 hours 15 minutes இருக்குது. 4 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்குது. இந்த 4 மணி நேரம் 15 நிமிஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக இருந்துட்டிங்கன்னா, ஏன் அப்படின்னு எதுக்காக இது முக்கியமாக அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துலையுமே பாதிப்பு இருக்குது. ஆனால் இது ரெண்டு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன்னா, மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். நம்ம லாஸ்ட் பதிவு அமாவாசையை பத்தி போட்டிருந்தோம், பங்குனி அமாவாசையை பத்தி. அதுல கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அமாவாசை அன்னைக்கு கிரகணம் வருது, கிரகணம் நமக்கு தமிழ்நாட்டுல தெரியுமா, இருக்கா, கிரகணத்து போது என்னென்னலாம் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிவு கொடுங்க பாய். நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி இந்த அமாவாசை கிரகணம் வருதா அப்படின்னு ஒரு கேள்வி நானும் அந்த கமெண்ட்ஸில் பார்த்துருந்தேன். கிரகணம் வருதா இல்லைன்னு கேட்டிங்கன்னா 100% வருது. ஆனால் அதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக இல்லை, கொஞ்சம் ஒரு 10% கூட நம்மளுக்கு தாக்கம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டு சைடு அதோட தாக்கம் கிடையாது, அதுக்கு அது அமெரிக்கா சைடு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன விஷயம் பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்றது முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல என்ன கிழமையில வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வரும் சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு டைமிங்கோட பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து மத்தியான வேலை 2 மணிலேருந்து சாயந்தரம் 6:15 வரையும் அதோட தாக்கம் இருக்கும். 2 to 6. ஸோ நடுவில் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குது, கிட்டத்தட்ட 4 hours கேட்டுங்களா. 4 hours 15 minutes இருக்குது. 4 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்குது. இந்த 4 மணி நேரம் 15 நிமிஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒருத்தவங்க காலையில் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஈவினிங் வேலை முடிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. அந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் அந்த நேரத்தில் எதுவும் ஒன்றும் செய்யக்கூடாது. நல்ல விஷயம்னா ஒரு பூஜை போடுறதோ, ஒரு சாமி கும்பிட்றதோ, இந்த மாதிரி விஷயத்த மட்டும் அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது, முக்கியமான ஒன்று. ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் இந்த நிற மாதமாக இருக்காங்க, இல்லை மாதமாக இப்போ தான் ஆகியிருக்காங்க, 1 மாதம் 2 மாதம் செக் பண்ணோம், ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னாங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வெளியில் செல்லக்கூடாது. ரொம்ப முக்கியமானது, சீரியஸாகவே சொல்கிறேன். நீங்கள் இந்த வேலைக்கு போய்ட்டு வர்றது, சாமி கும்பிட்றது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய தாக்கம் ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கும், ரெண்டாவது இந்த தீட்டாக இருக்கிறாள், தீட்டுன்னா பார்த்திங்கன்னா பீரியடாவோட தீட்டு கிடையாது, இந்த பிரசவம் ஆகிட்டு பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த 40 நாள் தீட்டு, அதுதான் நம்ம 2 விஷயம் முக்கியமானது. பெண்களுக்கு, ஆண்களுக்கு தீட்டுன்ற ஒரு விஷயமே ஒன்று கிடையாது, அதனால் நம்ம அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக வீட்டுக்கு லக்ஷ்மி பார்த்திங்கன்னா நல்லது எல்லா விஷயமும் பெண்களில் தான் வரும். ஸோ அவங்க இந்த 2 பேர், ஒன்று குழந்தை பிறந்து 40 நாளுக்குள்ளே இருக்கிறவங்க, ரெண்டாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிற மாதம் இருக்கிறவங்களும் சரி, இல்லை 5 மாதம் 6 மாதம் பிரசவம் அந்த டைமுன்னு வந்துட்டாலே, மாதமாக இருக்காங்கனாலே இந்த 4 மணி நேரம் 15 நிமிஷத்தை மட்டும் ஒன்று முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்துருங்க. ஒன்று இல்லை ஏன்னா ஒரு மணி 2 மணிக்குள்ளேயே 1:30 மணிக்கெலாம் நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடுங்க. அப்படி இல்லை ஒரு இடத்துல போயிட்டோம், காலையிலே போயிட்டோம் ஏன் 6 மணிக்கு அப்படின்னா கூட 12 மணிக்கு 2 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஓகே. 1 மணிக்குள்ளே வர முடியாத சூழ்நிலையாக இருந்தால் தயவு செஞ்சு அவங்க தெரிஞ்சவங்க வீட்லையோ சொந்தக்கார வீட்டிலையோ இருந்துட்டு அது மறைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அதோட கிளம்பி வரலாம். தயவு செஞ்சு நீங்கள் பெண்களுக்கு மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 2 விஷயம் முக்கியமானது. ப்ரெக்னென்ட் லேடி மட்டும் எங்கன்னா வெளியில் போயிட்டிங்கன்னா அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ முடியுதுன்னா 6:15 வரும் சனிக்கிழமை அமாவாசை அன்று மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6:15 முடியுது. 4 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு இந்த நேரத்தை மட்டும் தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்குங்க. இது 2 தான் பெரிய பாதிப்பே வரும். இதை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு சேஃபாக இருந்துட்டிங்கன்னா, ஏன் அப்படின்னு எதுக்காக இது முக்கியமாக அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துலையுமே பாதிப்பு இருக்குது. ஆனால் இது 2 மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஜீவன் நீங்கள் உலகத்துக்கு கொண்டு வர போகிறீங்க, அல்லாஹ் இறைவன் கொடுத்த வரத்தை நீங்கள் வெளியில் உலகத்துக்கு கொண்டு வரீங்க போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் நின்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலையத்துக்கு கூட வாய்ப்புகள் உண்டு, நிஜமாவே. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னதோ என் மூத்தவர் சொன்னது கிடையாது, இது மூதாதிகள் சொன்னதுலேருந்து முன்னோர்கள் சொன்னதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். கலையத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
பிரசவம் நிறவசமாக இருக்கிறவங்க நிற மாசமாக இருக்காங்க, ஒரு 10 நாள் டெலிவரி ஆக போகுது, 20 நாள் டெலிவரி ஆக போகுது, நிற மாசமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்பில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சின்ன மிஸ்டேக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்கு பாதிப்பு உண்டு, எதனா ஒரு பிரச்சனையோட பிறக்கும். இது தயவு செஞ்சு உங்கள் மாலிக் போய் சொல்கிறேன், இந்த 2 மட்டும். ஏன்னா வருமுன் காப்போம். நீங்கள் வந்து பிறக்க போகிற குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களோட வம்சம், உங்களோட வரலாறு, உங்களோட வம்சம், உங்கள் வாழ வழியாக கொண்டு போகிற ஒரு குழந்தை, அடுத்த உங்களோட தலைமுறைக்கு அந்த குழந்தை வரப்போகுது. ஸோ அந்த குழந்தைக்காக நீங்கள் ஒரு 4 மணி நேரம் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இது 2 மட்டும் கடைப்பிடிங்க. மற்ற இதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம், சாமி கும்பிட்றது, வீட்டை விட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்புறது, இது எதுவும் பண்ணிக்காதீங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, எதுவும் செய்கிறீங்கன்னா பண்ணிக்காதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அந்த நேரத்தில் நகம் வெட்டாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நகத்தை வெட்டாதீங்க. வீடு முடிஞ்ச அளவுக்கு சுத்தபத்தமாக வைங்க. சாமி கும்பிட்றது, வீட்டில் விளக்கேற்றுறது, அந்த கிரகணம் டைமு 6:15 முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றுங்க. இது மட்டுமே நீங்கள் கடைப்பிடிங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது ஒன்று போதும். மற்றது நான் இன்ஷா அல்லாஹ் வேறு என்ன நான் சொல்கிறேன். ஆனால் திருப்பியும் டைம் மக்களுக்காக சொல்கிறேன். வரும் சனிக்கிழமை அமாவாசை அன்று மத்தியான வேலை 2 மணிலேருந்து சாயந்தர வேலை 6:15 வரையும் வருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பேர் மட்டும் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சூப்பர் பாய், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். அருமையான தகவல் பாய் கிரகணத்தை பத்தி. நன்றி. நன்றிம்மா.